வீணம் நீக்கிடுமே, புது பலன் அளித்திடுமே, பலவீனம் நீக்கிடுமே, புது பலன் அளித்திடுமே, பாவங்கள் போக்கிடுமே, பரிசுத்தமாக்கிடுமே, பாவங்கள் போக்கிடுமே, பரிசுத்தமாக்கிடுமே. 40ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைய மன்னாவின் தலைப்பு நம் அடிகளை உறுதிப்படுத்தும் கர்த்தர். நம் அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்கிறவர், படிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மை நாளும் காக்கிறவர்களாயிருக்கிறார். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசி வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் தாவீது பக்தனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நாம் கடந்த நாளிலே பார்த்த வண்ணமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது யார் தம்முடைய வார்த்தைகளை இருதயத்திலே காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சடுதியான திகிலும் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன்னுடைய கால் சிக்காதபடிக்கு உன்னை காப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். எனவே நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை சார்ந்திருப்போம். கொஞ்சம் பாடுகள் வந்தாலும் பாட அனுபவிக்கிற நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர் என்கிறதை அறிந்து கொண்டு நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யும். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே கவலைகளை அவர் மேல் வைத்து பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற மாட்டோம். அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், கால் வழியாமல் காக்கிறவர் நாம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரை சத்துருனால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னாலும் நீர் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாய் காணப்பட ஆண்டவரே எங்களுடைய நடை வீணான நடையாய் இராதபடிக்கு உமக்கென்று பிரயோஜனமுள்ள நடையாக எங்களுடைய ஒவ்வொரு அடிகளும் காணப்பட எங்களை உதவி காத்துக்கொள்ளும். எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தும். ஆசீர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். பரிசுத்தமா